ஹாய் காய்ஸ், வெல்கம் டு செரி பிளாசம். நான் உங்கள் கவி. இன்றைக்கி வந்து ஆரம்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் பேஸ்டு தான். பட் ஆனால் ஆன்லைன் மென்டார் அந்த மாதிரி ஆன்லைனில் ஆரம் வந்து இதில் ப்ரொஃபஸராக காலேஜில் ஒர்க் பண்ணி அப்படியே இந்த மாதிரி டியூட்டரிங்கும் அதாவது டியூஷனும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ஆரம் வந்து ப்ரொஃபஸர், வைன் வந்து ஸ்டூடெண்ட், ஜேஹோப் வந்து வைனோட அண்ணா. இப்போ வந்து வைன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு பயந்துட்டே வீட்டுக்கு வராங்க. டோர் ஓப்பன் பண்ணனே, இந்த தடவை நீ ஃபெயில் ஆகிட்டியா? அம்மா இல்லைம்மா. இல்லையா? ஃபஸ்ட்டு பேப்பர்ஸ்லாம் எடு, நான் பார்க்குறேன். என்ன வைன் இது? என்னம்மா இந்த வாட்டி ஃபெயிலா? அண்ணா இல்லைண்ணா. அம்மா கிட்ட நீ தானே சொல்லு. என்ன சொல்லணும் வைன் இதுக்கு மேலே உனக்கு? எனக்கு தெரியாது. ஜேஹோப், ஆன்லைனில் டியூட்டர் பார்த்து இவளுக்கு போட்டுரு, வேறு எதுவும் பண்ண முடியாது நம்மளால். எத்தனை வாட்டி சொல்கிறது? இப்படியே போயிட்டே இருந்தால் அவள் மெயின் எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிடுவா. சரிம்மா, நான் ஆன்லைனில் யாராவது பார்க்குறேன். அண்ணா அதெல்லாம் வேணாம், நீ சும்மா இரு வயன். படிக்கிறது இல்லை, இதுக்கு மட்டும் வாய் எங்கே இருந்தால் வருமோ. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடு. என்ன ஸ்நாக்ஸ்மா செஞ்சுருக்கேன்? ஆமாம், ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் பல்ல இழிச்சிட்டு வந்துடு. மார்க்கை மட்டும் பாரு. அம்மா சாப்பிட்ற விஷயத்தில் எதுக்குமா திட்டுற அவளை? நீ ஆனால் அவனா சப்போர்ட்டுக்கு வந்துடாத ஜேஹோப். போய் அவளை சீக்கிரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர சொல்லு. அப்பா எப்படியோ அடி வாங்காமல் இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். டெய்லி இதுவே பொழப்பா போச்சு. எப்படி தான் படிக்கிறதோ கடவுளே. சரி, ஏதோ ஆன்லைனில் டியூட்டர்ன்றாங்க, பார்ப்போம். இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம்? இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம். அம்மா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வா. இந்தா. எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்கு. தேங்க்யூம்மா. எப்படிம்மா நீ மட்டும் அப்படியும் பேசுகிற இப்படியும் பேசுகிற? இப்போ என்ன உனக்கு ஸ்ட்ராபெரி கேக் வேணுமா வேணாமா? இல்லை நான் சாப்பிட்றேன். சரிம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும். ஆமாம், படிக்காமல் ஊரை மட்டும் சுற்று. இல்லைம்மா, இன்னைக்கு ஜூர் காலம்மா, அவளுக்கு பர்த்டேம்மா, வெளில போகணும். அதான். சரி போயிட்டு சீக்கிரம் வர வேலையை பாருவா. என் படிக்கணும்ல. இல்லைம்மா, நான் 7 o'clock இருப்பேன். 6 o'clock. இல்லைம்மா, நான் 7 o'clock இருப்பேன். பாய்மா. ஹாய் திவி. ஹாய் கவி. வாங்க நம்ம போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ போய் போகணுமா? ஆமாம் கவி, இப்போயே போய் வாங்கிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க. நான் 250, நீங்கள் எல்லாம் 250. ஓகே தானே? ஓகே, ஒரு ப்ராப்ளமும் இல்லை வயன். வாங்க, எங்கே போய் கேக் வாங்கலாம்? வாங்க, இந்த இருக்கே 11 போவோம். சீக்கிரம் வாங்குங்க. எந்த ஃப்ளேவர் வாங்கலாம்? ஸ்ட்ராபெரியே ஓகே தான். இப்போ தான் ஸ்ட்ராபெரி கேக் ஆமாம் வயன், உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி எப்போ பார்த்தாலும் கேக் செஞ்சு தராங்க உனக்கு ஸ்நாக்ஸுக்கு? அதுவா, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. எங்கள் அம்மா அப்படியே எனக்கு கொடுத்துருவாங்கன்னா நைஸ் ஆட்டையை போட்டு சாப்பிட்டு வந்துடுவேன். ஓஹோ, சரி ஷிஜு வந்துட்டா, வாங்க போவோம் நம்ம. என்னடி அங்கே என்னடி பண்ணிகிட்டு இருந்தீங்க? இல்லை சும்மா. நீ வரலையா? அதை ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போனோம். ஐஸ்கிரீமா கேக்கா? நாங்கள் அவனுக்கு கேக் வெட்ட போகிறோம். நீ என்ன எங்கள் ஃப்ரெண்டான? என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ சண்டை போட்டு வந்திருக்கேன்னு எங்கள் காதில் பூ சுத்தாத. உன் ஆள் பார்க்க தானே வந்தேன். அப்படிலாம் இல்லைடி. சரி வாங்க நம்ம போவோம். எங்கே கேக் வெட்ட? இப்போ தானே கேக் இல்லைன்னு நீங்கள். அதெல்லாம் இருக்குது வா ஷிசு. சரி வாங்க, அந்த ரிவர்கிட்ட போயிட்டு நம்ம எப்போவுமே போல் கேக் வெட்டுவோம். வாங்க. Happy birthday to you. Nobody likes you. You look like an monkey. Go back to the zoo. Yay. சரி கேட்குற. சாரி கைஸ், சீக்கிரம் கேக்கை வெட்டு. நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம். எவ்வளோடி வச்சுருக்கீங்க? ஆளாளுக்கு காசு போட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பும். எல்லாருக்கும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஓகே தானே? என்ன வயன்? அவ்வளோ தாண்டி பட்ஜெட் இருக்குது. சீக்கிரம் சாப்பிடுங்க. ஐயோ, என்ன மணி 7 ஆகிடுச்சு அதுக்குள்ளேயே? எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. ஏன் வயன்? என்ன உங்கள் அம்மா தானே கால் பண்ணுறாங்க, எடுத்து பேசு. அவங்க ஏதோ டியூட்டரோ. அது டியூட்டர்டி. ஆமாம், அந்த அளவு தான். ஆமாண்டி, இனிமேல் ஈவினிங்லாம் உங்ககிட்ட பேச முடியாது. எனக்கு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபேக் ரைஸ். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். ஐயோ, இந்த அம்மா வீட்டுக்கு வரேன். 20 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. என்ன சொல்ல போகிறாங்களோ? வா வயன், வந்து உட்காரு, வா சாப்பிடு. என்ன திடீர்னு பாசமாக பேசுகிறாங்க? இப்படிலாம் பேச மாட்டாங்களே. ஜேஹோப் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராங்க. வயன், உனக்கு டியூட்டர் பார்த்தாச்சு. என்னது டியூட்டரு பார்த்தாச்சா? ஐயோ,
என்ன வயன், ஓகே தானே? ஓகேம்மா 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 ஓகேம்மா. அவ்வளோதான், நாளையிலேருந்து வயனை கையில் பிடிக்க முடியாது. நீ சும்மா இருடா. இப்படி சொல்லி தான் இப்படி கிடக்குறா இவ. சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்கு வயன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல. சரிம்மா. ஐயோயோ டியூட்டரா, சரி எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயின் போய் தூங்கிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே ஒயினுக்கு அந்த தாட்ஸ் இல்லை. பட் வீட்டுக்கு வரும்போது ஆமாம்ல அம்மா சொன்னாங்களே இன்றைக்கி டியூட்டர், ஐயோயோ இன்னைக்கு டியூட்டர் வருவாரா ஆன்லைனில் தான் சொன்னாங்க, பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போனால் அம்மா என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க, சமோசா கச்சோடி. சரி சீக்கிரம் போவோம். மணி என்ன ஆகுது வயன்? 4 ஆகுது. எத்தனை மணிக்கு உனக்கு ஸ்கூல் விட்டாங்க? 3 மணிக்கு. 1 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை. அப்படிலாம் இல்லைம்மா, ஏம்மா நீங்கள் வேறு. சரி உனக்கு டியூட்டர் பார்த்தாச்சு. உனக்கு 6 o'clock டியூஷன் இருக்குது, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. அம்மா ஸ்நாக்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இனிமேல் உனக்கு டியூஷன் தான், படிக்கிறது தான். ஸ்நாக்ஸ் நோ ஸ்நாக்ஸ். மா போய் கிளம்பு வயன், டென்ஷன் ஏற்றாத. சரிங்கம்மா. ஆமாம், இந்த டியூட்டர் வேறு இப்படி இருப்பாங்களோ கடவுளே. சரி போய் கிளம்புவோம். இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம்? டியூட்டர்னால் ஃபேஸ் ரிவீல் பண்ணணுமா பண்ண வேணாமா? காலில் பேசுவாங்களா, வீடியோ காலில் பேசுவாங்களா? சரி குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் போடுவோம். இந்த பைனாப்பிள் ட்ரெஸ்ஸு, இந்த பிரிண்ட் ட்ரெஸ் நம்ம போடவே இல்லைல்ல. ட்ரை பண்ணுவோம். அது நல்ல ராசி இருக்கணும். கடவுளே கர்த்தரே நீ பாடு. நம்ம ஏன் பாடிட்டுருக்கோம்? ஐயோ வயன் உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. சரி போய் சீக்கிரம் கிளம்பு. என்ன வயன் கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிட்டம்மா. போய் அவளுக்கு அந்த இதெல்லாம் செட் பண்ணி கொடு. அந்த போகிறம்மா. இங்கே பார், இந்த ஆப்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே போய் இந்த கால்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகே சரி நீ கிளம்பு. சரி இவ்வளோ சொல்லி தந்திருக்கீங்க. எனக்கு கமிஷனா? எனக்கே ஸ்நாக்ஸ் தரல ஜெயோ. ஸ்நாக்ஸ் தரலையா? அச்சோ. சரி அம்மா மில்க் புட்டிங் வாங்கி வச்சுருக்காங்களா, நான் போய் சாப்பிட்றேன். யூ கண்டினியூ. போ. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகுது. இப்படியே தத்துவம் சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துக்கோ. இந்த தத்துவத்தை நீ எக்ஸாமில் எழுதி வச்சா பாஸ் மார்க்காவது போடும், அது எங்களுக்கு தெரியும். நீ மூடிட்டு போ. இவன் என்னென்ன சொல்ல போகிறானோ. மெசேஜ் போட சொன்னால, ஹாய் சார், கேன் வி ஹாவ் அ கிளாஸ் டுடே? கேன் யூ வெயிட் ஃபார் 5 minutes? ஐ வில் கனெக்ட் த கால். இவன் இங்கிலீஷ்லேயே பீட்டர் விடுறான். ஐயோ நீ மாட்டிக்கிட்ட. நமக்கு தெரிஞ்சதே இஸ்ஸு தஸ்ஸு புஸ்ஸு அதை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். இவன் என்னன்னா ஐயோ. ஹாய் வயன், கேன் வி கனெக்டட்? ஷுர் சார். ஹாய் வயன், ஐ எம் RM, ப்ரொஃபஸர் ஆஃப் JK College, and I'm going to take a subject of all 5 subjects. But Tamil, my sister will handle you Tamil, okay? Monday Tamil, Tuesday English, likewise Friday social, okay? 5 days 5 subject, and Saturday Sunday will be a exam. Saturday revision, Sunday exam. Okay, Wine? Is it okay for you? Sure, sir. Shall we start from max? Today is Wednesday. Sure, sir. Excuse me, sir. What happened, Wine? So 1 minute. Sure. என்னடா ஜன்னல் கிட்ட வந்து தொங்கிட்டு இருக்க? என்னது ஸ்நாக்ஸு? வேணான்னா போ. ஸ்நாக்ஸா? கொடு. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிவிடாத ஜெயோ. சொல்ல மாட்டேன். இந்தா. அப்புறம் நாளைக்கு எனக்கு ஒரு 100 வேணும், ரெடி பண்ணிவிடு. ஜெயோ அவள் மறந்துடு ஸ்நாக்ஸை. இல்லை ஓகே பார்க்குறேன். பை. சார், ஷால் வி கண்டினியூ? ஓகே வைன், everything's okay for you? Yes sir. Shall we start from max? Today Wednesday? Oh sure sir. The sum in page number 6, illustration 5. Can we start?
இல்லைம்மா எனக்கு பாஸ்தாவே பிடிக்காது இல்லைம்மா. இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா, என் ஜேஹோப்க்கு அதுதானே பிடிக்கும். என்ன உனக்காக நான் டெய்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? பாஸ்தா சாப்பிடு, இல்லைனா போட்டு கொடுத்துருவேன். என்ன ஜீவம், 100 ருபீஸ் ரெடியாக வச்சுக்கோ, எல்லாம் போட்டு கொடுத்துருவேன். சரி நான் பார்க்குறேன். 100 ருபீஸ் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன். டயர் மில்க் வாங்கலான்னு இந்த பைத்தியக்காரன் கையில் கொடுக்கணும். என்ன வயன் முணுமுணுத்துட்டே இருக்க? இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா. சரி சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்கு வயன். ஓகேம்மா, காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல, போய் தூங்குவோம். அம்மா சாப்பிட்டேன். இந்த ப்ரொஃபஸர் இன்றைக்கி ஜாலியாக பேசினார், நாளைக்கு எப்படி பேசுவார்? ஸோ ஓகே, ஆஃப்டர் 1 வீக் டெய்லி ரெகுலராக வயனுக்கு வந்து கிளாஸஸ் வந்து போயிருக்கோம். சேம் மீன்வாயில் ஸ்கூல்ஸும் போயிருப்பா, வீட்லேயே கொஞ்சம் ஜோயிலா அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கோம் அவள் லைஃப். ஆஃப்டர் 1 வீக் இன்றைக்கி அவருக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் போடலாம்? என்ன வயன் இன்றைக்கி திடீர்னு ஹாப்பியாக இருக்குது? என்ன வயன் சரி பார்ப்போம். ஹாய் சார். என்ன வயன், நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் போட்டியா இல்லையா? நேற்று கொடுத்த சம்மும் போடலை, ஹோம்ஒர்க் போட்டியா இல்லையா? சார் ஹோம்ஒர்க்கும் போடலையா? ஏன் வயன் இப்படி இருக்க? ஒரு சம் கூட போட முடியாதா உன்னால்? இன்றைக்கி சொல்லித்தரதை நீ ஒழுங்காக கற்றுக்கலன்னா உங்கள் அம்மா கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சார். என்னதானோ. சரி கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸஸ் வாஸ் கோயிங். பையன் வந்து அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த செஷன் கொஷின்க்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு பையன் வந்து இன்றைக்கே இவர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கே இவர் இவ்வளோ சிறுன்னு பேசுகிறாரு, என்ன ஆகிருக்கும்? அந்த சைட் சைட் பார்த்தோன்னா எனக்கே திடீர்னு இவன் மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ். எத்தனையோ கேர்ள்ஸ்க்கு டியூட்டரிங் பண்ணுறோம், டியூஷன் எடுக்கிறோம், ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறோம். பட் ஏன் இந்த பொண்ணு மேலே ஒரு சின்ன என்னமோ ஒன்று இதெல்லாம் தப்பு. நோ 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 லைக் ஆரம்க்கும் அந்த லவ் ஃபீல் இருக்குது, வயனுக்கும் இருக்குது. பட் 2 பேருமே அதை காமிச்சிக்கல. அதேமாதிரி தான் 1 மந்த் வந்து கிளாஸஸ் வந்து அப்படியே போகுது. இப்போ வந்து வயனுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆரம் வந்து டீச் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மேக்ஸ் எக்ஸாமுக்காக சொல்லி தரும்போது, சார் எனக்கு இந்த சம் புரியவே இல்லை. என்ன சம், இந்த சம் கூட உனக்கு புரியலையா வயன்? ஃபார்முலா மட்டும்தானே, ஃபார்முலா அப்ளை பண்ணி போடு. என்ன வயன், A+B² ஃபார்முலா கூட தெரியாதா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸ்கொயர் இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு அந்த ஸ்கொயரை கொடுத்துரு. A² + 2A. அப்புறம் ஏபி இருக்கா, ஏபிக்கு எதுவுமே இல்லை, அதனால் மொத்தமாக ஏபிக்கு ஒரு 2 போட்டுரு. அப்புறம் பிக்கு ஒரு 2 போட்டுரு. மொத்தம் A² + 2AB + B² வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே சார், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார். கண்டிப்பாக நான் நல்ல மார்க் எடுத்தேன் சார். ஆமாம், இது வரைக்கும் நீ 70, 80 எடுத்துட்ட. கண்டிப்பாக பப்ளிக்கில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடணும். ஓகே வயன்? ஓகே சார், கண்டிப்பாக சார். நீ எடுத்துட்டீன்னா எனக்கு அது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரின்னு வச்சுக்கோயேன். சரி சார். ஓகே சார். அப்புறம் லாஸ்ட்டு சோஷியல் எக்ஸாம் அப்போது அவ்வளோதான். இதோட என்னோடய மென்டாரிங் முடிய போகுது வயன். சார் ஐம் கோயிங் டு மிஸ் யூ. இந்த டைமில் நான் உனக்கிட்ட சொல்லணும், சோஷியல் எக்ஸாம் முடிஞ்சோடனே எனக்கு கால் பண்ணுங்கள் சார். எதுக்கு வயன், இதோட என்னையோட முடிஞ்சிச்சுல? இல்லை சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. ஏன் வயன், என்னாச்சு? இல்லை சார், சொல்லணும். ஓகே, நான் கால் பண்ணுறேன். எக்ஸாம்ஸை பற்றி, மார்க்ஸ் பற்றி, கொஷின் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஆஃப்டர் ஆல் எக்ஸாம்ஸ் வயன் அண்ட் ஜேக் ஆரம் வந்து பேசுகிறாங்க. சாரி ஃபார் மை மிஸ்டேக், ராங் ப்ரொனவுன்சியேஷன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வயன், சோஷியல் எக்ஸாம் எப்படி பண்ணேன்? நல்லா பண்ணேன் சார். சார் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தெரியும். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீ சொல்லு. ஓகே சார். மேக்ஸ் எப்படி பண்ணேன்? எந்தெந்த கொஷினுக்குலாம் இந்தந்த ஆன்சர் போட்டியா? போட்டேன் சார். தமிழ் எப்படி பண்ணேன்? எல்லாமே ஓகே சார். பட் சயின்ஸில் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90, 80 தான் சார் வரும். வயன், சயின்ஸ் நல்லா தானே படித்தேன் சார். இல்லை சார், அதில் ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டேன் சார். என்ன வயன், உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். நான் இத்தனைக்கும் எடுத்து உனக்கு வச்ச டெஸ்ட்டில் எல்லா கொஷின்ஸுமே இருந்துருச்சு. ஆமாம் சார், சாரி சார். பட் கொஷின் சரியாக படிக்காமல் ஆன்சர் தப்பாகிடுச்சு. சரி விடு, ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆல்மோஸ்ட் 80க்கு மேலே 90 வந்துடும்ல? வந்துடும் சார். சயின்ஸ் மட்டும் டவுட் சார். சரி, ஓகே. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ண போகிற? சார் நான் ஒன்று சொல்லணும். சொல்லு வயன். சார்
ஸ்டில் நவ் ஐ லவ் வித் யூ சார். வாட் வைன்? நானும் லவ் பண்ணுறேன், பட் திஸ் இஸ் நாட் ரைட் டைம், ரைட்? பிகாஸ் நீயும் சின்ன பொண்ணு, நானும் ப்ரொஃபஸர். ஸோ இது செட் ஆகாதுல்ல வைன் சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இல்லை வைன், இது பட் எனக்கும் இருக்குது, பட் இது செட் ஆகாது வைன் சார். சரி சார், இந்த யூனிவர்ஸ் நம்மளை சேர்த்துச்சுன்னா, நம்மளை இந்த 1 இயரில் அது சேர்க்கணும்னு நினச்சிச்சின்னா எப்படி வேணால் சேர்க்கணும்ல சார். ஸோ ஸ்டில் அந்த 1 இயர் வெயிட் பண்ணுவோம். பேசிக்க வேணாம், பார்த்துக்க வேணாம். நீங்களும் என்னை பார்த்ததில்ல, நானும் உங்களை பார்த்ததில்ல, பட் இந்த யூனிவர்ஸ் நம்மளை சேர்க்கணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த 1 இயர் பார்ப்போம். இந்த 1 இயரில் நம்மளை இந்த யூனிவர்ஸ் சேர்த்துச்சுன்னா வி ஆர் த லக்கியஸ்ட் கப்புள் சார். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். எதுக்கு வயன்? டு பி மை லவ்வர், ஹஸ்பண்ட், அதுக்காக தான் சார். வாட் வயன்? என்ன வயன் சில்லியாக பேசுகிற? இவ்வளோ பெரிய வேர்ல்டில் நீ எங்கேயோ இருப்ப, நான் எங்கேயோ இருக்கேன். இது எப்படி நம்மளை இந்த யூனிவர்ஸ் சேர்க்குன்ற? இல்லை சார், ஒரு சின்ன நம்பிக்கை தான். நீங்களும் சியோலில் இருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். சியோல் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம இருக்க இடம் எப்படி இவளுக்கு தெரியும்? ஒரு வேளை இவளும் இங்கே தான் இருக்காளோ? ஆமாம், நீ எந்த ஸ்கூல் படிக்கிற? ஏன் சார் சியோல் எங்கே இருக்குன்னே தெரியாது சொன்னீங்க, எந்த ஸ்கூல்னு கேட்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க சியோல்ன்ற பேரில் தான் சொன்னாங்க, பட் தெரியல எந்த ஸ்கூல் சார். ஆர்மி ஸ்கூல் சார். வாட்? ஆர்மி ஸ்கூலா? அப்படி ஒரு ஸ்கூலா? ஆமாம் சார், அது ஒரு லவ் அண்ட் எமோஷன் கலந்த ஸ்கூல் சார். நிறைய லவ்வர்ஸ் சேர்ந்துருக்காங்க. ஆனால் என்ன, ஒரு 7 பசங்க இருக்காங்க சார். அவங்க கூட மட்டும் சேரவே முடியல சார். அப்படி என்ன 7 பசங்க? அதை ஏன் சார் கேட்குறீங்க? விடுங்க சார், பார்த்துக்கலாம். ஒரே பர்பிள் ஆட்டாக தான் சார் இருக்கும். சரி சார், இந்த யூனிவர்ஸ் நம்மளை சேர்க்கணும்னு நினச்சா நம்மளை சேர்க்கும் சார், கண்டிப்பாக. ஆமாம் வைன், பார்க்கலாம். சரி சார், ஹாவ் அ நைஸ் ஃப்யூச்சர் வித் மீ. பாய் சார். கொஞ்ச நேரம்தான் பேசினான், அதுக்குள்ளேயும் நான் மொத்தமாக உருக்கிட்டாதே. இப்படியாவது அந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடணும். அது இங்கேருந்து நம்ம பூசான்லேருந்து சியோல் போயிட்டு அங்கேருந்து அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஹாஸ்டல் எடுத்துக்கலாம். என்னோட தேடி நான் வரேன். இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக நம்மளை சேர்க்கணும் நான் நம்புகிறேன். லவ் யூ வயன். பட் என்னால் கன்ஃபர்ஸ் பண்ண முடியல. எப்போவுமே இந்த உன்னோட இமேஜினேஷனான இந்த ட்ராயிங் பார்த்தே பேசிகிட்டு இருக்கேன். உன்னை கண்டிப்பாக நேரில் பார்ப்பேன். எனக்கு இந்த லவ் ஏன் வந்ததுன்னு தெரில. நீயும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துமே எனக்கு அந்த லவ் வரல. பட் உன் மேலே இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் வயன். நீ சம்திங் டிஃப்ரெண்ட் ஏஞ்சல். கண்டிப்பாக நான் உன்னை பார்த்ததில்ல, பட் நீ அழகாக இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் பார்க்க சீக்கிரமாக வரேன். தென் ஆரம் பையன் ஸ்கூல் அட்மிஷன் போடுறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணிவிட்டு பையனுக்கு ஃபுல்லாக ஆரம் தாட்ஸ் தான். பட் அவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுல கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்க. பையன் ஆரம்புக்கு இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும்னு ஃபிட்னஸில் இறங்குறது, அந்த மாதிரி லைக் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது, ஸ்டடீஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க கெரியரை லைக் பார்த்துட்ருக்காங்க. ஆஃப்டர் அந்த எண்ட் ஆஃப் 1 இயரில் ஆல்மோஸ்ட் இன்னும் 2 months தான் இருக்குது அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆக. பட் வயனுக்கு அது சொல்லவே முடியல அந்த ஹாப்பினஸ்ஸை. இந்த பேர் இங்கே கேட்டிருக்கோமே, ப்ரொஃபஸர் கிம் ஆரமோட ஃபுல் நேம் கிம் நாம்ஜுன் தானே சொல்லியிருக்காரு. ஆரமாக இருக்குமா? போய் பார்ப்போமா? சார் ஊரில் எல்லாமே கிம் நாம்ஜுன் பேர் வச்சுருந்தா ஆரமாவாக இருப்பார். சரி பரவாயில்ல. சரி போய் பார்ப்போமா? வேணாமா? பார்ப்போமா? சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் அந்த கிரவுண்டுக்கு சைடில் நடந்து போகிறாங்க. அந்த கிரவுண்டுக்கு சைடில், ஓய் வயன், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாம், நீங்கள் யார்? கிம் நாம்ஜுன். ஆமாம் வயன், நான் தான் கிம் நாம்ஜுன். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, ஆல்ரெடி இந்த 5 times இந்த ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தேன். அப்போது எனக்கு டவுட்டாக இருந்தது நீயாக தான் இருப்பியோன்னு. இன்னைக்கு காலைல தான் நேம் லிஸ்ட் கொடுத்தாங்க கிளாஸோடது. அதில் ஒயன்னு போட்டு ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. அதான் நான் பையனாக இருக்குமோன்னு சின்ன கெஸ். பையன் தானே? என்னுடைய
டியூஷன் ஸ்டூடெண்ட். ஆமாம் சார், நான் தான் சார். சார் இன்னும் 2 months தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நம்மளை சேர்க்காதுன்னு ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். பட் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணி லைக் அவங்க லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. எண்டு வந்து கிஸ்ஸில் முடிகிற மாதிரி. அப்புறம் அவங்க ஆரம் வந்து என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வச்சு ஆஃப்டராக வீட்டில் பேசி ஒத்துக்க வச்சு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது அவ்வளோதான்டா, ஒன் ஷாட் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுறங்கடா, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய செகண்ட் ஒன் ஷாட். சாரி டிலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் செமஸ்டர் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஃப்யூச்சரில் போக போக கொஞ்சம் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். லவ் யூ கைஸ்.